கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Glory to God. இன்றும் உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 6 அதிகாரம் 4 வசனம். கலாத்தியர் 6:4. அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்ப்பானாக. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய கிரியைகள் சோதித்து பார்க்க வேண்டும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அநேக வேளைகளை நாம் எண்ணுகிறோம், ஒருவனை அடித்து அல்லது ஒருவனை குத்தி அல்லது ஒருவனுக்கு கெடுதல் செய்வது, வேண்டாத பாவங்கள் செய்வது, மறைவான பாவங்கள் செய்வது, துன்பப்படுத்துவது, அல்லது இன்னொருவனுடைய பொருளை எடுத்துக்கொள்வது, வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, இதுதான் பெரிய பாவம் என்று எண்ணுகிறோம். அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு சிறிய நம்முடைய அசைவுகளிலும் நம்முடைய கிரியைகளில் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படி செய்வதுதான் அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவி, ஆத்தும, சரீரம் என 3 பகுதிகள் இருக்கிறது. ஆவிக்குரிய கிரியை, ஆத்துமாவின் கிரியை, மாம்சத்தின் கிரியை. அநேக வேளைகளிலே நாம் பக்திதான், தேவனை அதிகமாய் நேசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவனிடத்தில் நெருங்கி வாழ்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே இடரல் நமக்கு வரும் பொழுது, இடரல்கள் உண்டாக்குகிற மனிதர்கள் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் நம்முடைய கிரியைகளிலே தவறு செய்து விடுகிறோம். அதை சரியாய் விளக்க சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். நாம் பேங்க் போகும் பொழுது அல்லது சில இடங்களிலே போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளிலே நாம் வரிசையாய் நின்று கொண்டிருப்போம். சில புத்திசாலியான மனிதர்கள் இடையிலே வந்து தாங்கள் மிகவும் தைரியமானவர்கள், புத்திசாலிகள் என்று சொல்லி அந்த வரிசையிலே இடையிலே வந்து அவர்கள் நுழைந்து கொள்வார்கள். அப்படி செய்கிற பொழுது அல்லது நாம் வாகனங்களிலே செல்லும் பொழுது அந்த வாகன சட்டதிட்டங்களை மதிக்காமல் எல்லா வகையிலும் இடரல் உண்டாக்குற மனிதர்களை நாம் சந்திக்கும் பொழுது, அதனால் நம்முடைய வாகனங்களிலே விபத்துகளை உண்டாக்குறவர்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? அது வேத வசனத்தின்படி இருக்கிறதா அல்லது நம்முடைய சுய மாம்சத்தின் கிரியையா இருக்கிறதா என்பதை அந்த நிகழ்வுகள் முடிந்து நம்முடைய அறையில் வந்து ஓய்ந்திருக்கும் பொழுது அதை சோதித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுவான், சரி அவன் செய்து போகட்டுமே, நாம் அமைதலாய் இருப்போம், மற்றவர்கள் கத்துவார்கள், சரி என்று சொல்லி அமைதலாய் இருக்க சொல்லும். ஆத்துமா சொல்லும், அவன் நீதி செய்யவில்லையே, நீதியிலிருந்து தப்பி விடுகிறானே என்று சொல்லி அந்த ஆத்துமா சொல்லும். பழைய மனுஷனாயிருந்தால் அது மாம்சத்தின் கிரியை வெளிப்படுத்தும், சண்டைகள் உருவாகும், கோபங்கள் உண்டாகும். ஆனால் புதிய மனுஷன் தேவனுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறாயிருந்தால் அது சொல்லும், உலகத்திலே இப்படித்தான் இருப்பார்கள், நாம் தேவனுக்குரியவர்கள், அவருடைய அடிச்சுவடியில் நடக்க வேண்டியவர்கள், அமைதலா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புதிய மனுஷன் சொல்லுவான். மாம்சம் அழிந்து போகும் கிரியைகளினாலே. நம்ம அமைதலாக இருக்க வேண்டும், நம்முடைய கிரியைகள் சுத்தமா இருக்க வேண்டும், எல்லா வகையிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், கோபம் வருவதை தவிர்க்க வேண்டும், சொல்லிலே ஒரு அமைதியான சொற்களை சொல்ல வேண்டும், நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 14 அதிகாரங்களை படித்து பார்ப்போமானால் அவனுடைய கிரியைகள் அங்கு வெளியரங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்த பொழுது அவனுடைய கிரியை எப்படி இருந்தது என்று சொன்னால்,
ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் மூலமாக ஒரு விசுவாசம் தேவனிடத்தில் சார்ந்திருந்தது. தேவனிடத்தில் அன்பு செலுத்தினான். ஆகவே அவன் பெரியவனா இருந்தபோது, அவன் பணக்காரனா இருந்த பொழுதும் கூட, ஐஸ்வர்யவானா இருந்ததும் கூட, அவன் சொந்த ஊராகிய கல்தேயர் நாட்டை விட்டு அவன் புறப்பட்டான். அவன் எங்கே போகிறது என்று அவனுக்கு தெரியாது. தேவன் அழைத்தார், நீ வா என்று சொன்னார். அந்த கல்தேயர் தேசம் இன்று குவைத் என்று சொல்லப்படுகிற அந்த நாடுதான் கல்தேயர் தேசம். அவனை அங்கிருந்து புறப்பட்டு அந்த ஐபிராத்து நதியின் ஓரமாய் புறப்பட்டு ஆரான் ஊரிலே வருகிறான். அங்கிருந்து தேவன் சொன்ன கானான் தேசம் ஆகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு அவன் அறியாதவனாக அவன் புறப்பட்டு வந்து, தெய்வம் இந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் அன்பினாலேயும் விசுவாசத்தினாலேயும் கிரியை செய்தான். அவன் லோத்தை தன்னுடைய அண்ணன் சகோதரனையும் இரக்கத்தின் மத்தியிலே அழைத்து வருகிறான். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவன் அழைத்து வருகிறான். தன் சகோதரன் இறந்து போனதினாலே லோத்துவை அழைத்து வருகிறான். லோத்துவை தன் சொந்த மகனாக கருதி அவனுக்கு எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் லோத்துவின் மந்தை பெரிதாக இருந்தபடியினாலே, ஆபிரகாமின் மந்தையும் பெரிதாக இருந்தபடியினாலே அவர்கள் இருந்த இடத்திலே இடம் கொள்ளாமல் போய்விட்டது. ஆகவே அவர்கள் இருவருடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை சச்சரவு உண்டாகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், நாம் சகோதரர்கள், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நான் மேற்கே போனால் நீ கிழக்கே போ, தேசம் விரிந்து இருக்கிறது, நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லி தன்னுடைய அன்பை காட்டுகிறான் தன்னுடைய அண்ணன் மகனிடத்தில். லோத்து ஒரு அருமையான செழிப்பான இடத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஆபிரகாம் அவனை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான். அவன் இரக்கம் செய்தபடியினாலே தேவன் அதை பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, லோத்து அவர்களை விட்டு பிரிந்து போனான். எந்த உறவும் கிடையாது. திடீரென்று ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது. கெதர்மேல் கோமேகே என்ற ராஜா சோதோம் கோமாரா பட்டணத்திலே படையெடுத்து வந்து உன் சகோதரனை, என்னுடைய மகனையும் அவனுடைய பொருட்களையும் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி அந்த செய்தியை அவன் கேள்விப்படுகிறான். பிரியமானவர்களே, இதை கேள்விப்பட்ட உடனே அவன், சரி, லோத்து நம்மை விட்டு பிரிந்து போனவன் தானே, அவன் நமக்கு உறவில்லாதபடி போய்விட்டானே என்று சொல்லி இருக்கவில்லை. உடனடியாக தன்னுடைய வீட்டிலே பிறந்தவர்களாக கைப்பிடிந்தவர்களாக இருந்த 318 பேரை ஆயத்தம் பண்ணி அவர்களை அழைத்து சென்று அந்த ராஜாவை முறியடித்து அவன் மறுபடியும் வெற்றியோடு வந்து லோத்துடைய எல்லா பொருள்களையும் அவனுக்கு கொடுக்கிறான். மனைவி, அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, கெதர்லா கோமேரை அவன் வெற்றி அடைந்தது மூலமாக மெல்கிசேதேக் என்று சொல்லி ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாதவர் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், இரக்கம் பெறுகிறான். நம்முடைய கிரியைகள் அப்படித்தான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிரியையிலே அன்பு நிறைந்த ஒரு கிரியை நம்முடைய இடத்தில் இருக்க வேண்டும். பிறருக்கு இடரல் உண்டாக்காத ஒரு கிரியை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். மற்றவர்கள் நம்மை வெறுத்தாலும் சரி, மற்றவர்கள் நம்மை கடுமையான சொற்களினால் திட்டினாலும் சரி, நம்மை விரும்பாதவர்களால் ஆனாலும் சரி, நம்முடைய கிரியை அன்பு நிறைந்த கிரியையாயிருக்க வேண்டும். அது ஆவியின் கிரியையாயிருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் நிறைந்த கிரியையாயிருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீட்டிலே யாரை பகைக்கிறோம்? யாரை குறித்து ஒரு கசப்பான வேர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது? இன்று அந்த வேரை அப்புறப்படுத்தி விட்டு அன்பின் கிரியையை செய்ய நாடுவோம். ஆபிரகாம் அன்பின் கிரியையை செய்தான். அவன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு உதவி செய்தான். அதுதான் வாழ்க்கையில் அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. தேவன் அவரை சோதிக்கிறார்.
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். எவ்வளவு சங்கடம் பாருங்க. ஈசாக்கை பலியிட வேண்டிய நேரம் வந்தது. அவனுடைய விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக கிரியை செய்கிறது. தேவன் ஈசாக்கை பலியிட சொல்கிறார். பலியிட்டாலும் அவனுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் அவனை எனக்கு எழுப்பி தருவார் என்று சொல்கிற விசுவாசம் அவனை கிரியை செய்ய சொல்கிறது. அவன் புறப்படுகிறான். புறப்பட்டு போய் அவனை பலியிடும்படியாய் தன்னுடைய கத்தியை எடுத்து அவனை பலியிடுவதற்காக கத்தியை எடுக்கிறான். வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அப்ரஹாமே அப்ரஹாமே, உன் பிள்ளையை கொலை செய்யாதே, உன் கையை எடு என்று சொல்ற சத்தத்தை கேட்கிறான். அவனுடைய கிரியையை பாருங்கள், விசுவாசத்தின் கிரியை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் கிரியை. அந்த கிரியை நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு ஒத்த அந்த கிரியை இல்லாவிடினும் எந்த சூழ்நிலையிலும் பதறாத ஒரு கிரியை நமக்கு வர வேண்டும். நோயா, கஷ்டமா, பாடுகளா, விபத்தா, நாசமோ, மோசமா, எல்லா நிலைகளிலும் வறுமை, பட்டினி, இழப்பு, பஞ்சம், சோதனை எல்லாம் மத்தியிலும் ஆபிரகாமுக்கு உதவி செய்த தேவன், ஆபிரகாமினுடைய ஈசாக்கை காப்பாற்றிய தேவன் நம்முடைய பிள்ளையை காப்பாற்றுவார். நம்முடைய பிள்ளைக்கு ஞானம் கொடுப்பார். நம்முடைய பிள்ளைக்கு நன்மையை செய்வார். நம்முடைய வீட்டிற்கு நன்மை செய்வார். நம்முடைய கிரியை விசுவாசமா இருக்கட்டும். தேவனை விட்டு பின்வாங்கி போக வேண்டாம். தேவனிடத்தில் சார்ந்திருப்போம் என்று சொல்லி அவன் செய்த கிரியையை நாமும் தேவனிடத்தில் காட்டுவோம், விசுவாசத்தின் கிரியை. இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே அவன் பெயர் நாபால். அவனுடைய பெயர் எப்படியோ அப்படியே அவன் ஒரு முரட்டாட்டமான மனிதன். அந்த அதிகாரத்திலே சாமுவேல் இறந்து போகிறார். தாவீது பாரான் வனாந்தரத்திலே இருக்கிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவைகள் அவனுக்கு வரும்பொழுது வாலிபரை அனுப்புகிறான். நாபால் என்பவன் தொழில்துறையாகிய கர்மேலிலே தன்னுடைய ஆடுகளை மயிர்கத்திரித்துக் கொண்டிருக்கிறான். அவன் படைத்து சுவைத்து அவன் தன்னுடைய தொழிலாளர்களுக்கு அவன் விருந்து பண்ணி கொண்டே இருக்கிறான். இங்கே பட்டினி, தாவீதினுடைய வாழ்க்கையில பட்டினி, தன்னுடைய சக மனிதர்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் இருக்கிறான். அவன் மாகோனிலே வாழ்ந்த நாட்களிலே இந்த நாபாலின் ஆடுகளை அவன் பராமரித்து வந்தான். அவர்கள் தொழில் துறையில இருக்கும் பொழுது, அவருடைய மேய்ப்பர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அவனுடைய ஆடுகளை பாதுகாத்து வந்தார்கள். அவனுக்கு தீங்கு செய்யவில்லை. ஆகவே அவன் நம்பிக்கையோடு ஆட்களை அனுப்புகிறான். அந்த நாபால் இடத்தில் எனக்கு கொஞ்சம் உணவு கொடு என்று சொல்லி அவன் மறுத்து விடுகிறான். தாவீதை ஏளனம் பண்ணுகிறான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான், திருப்பி அனுப்புகிறான் அவனுடைய வாலிபர்களை. இந்த செய்தி அவனுடைய மனைவிக்கு வருகிறது. நாபாலுடைய வாழ்க்கையிலே ஒரு இடரல் உண்டாக்குற கிரியையை செய்து கொண்டிருக்கிறான். யாருக்கும் நன்மை செய்வதில்லை, யாரிடத்திலும் அன்பு காட்டுவதில்லை. அவனுடைய கிரியை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிற கிரியையா இருக்கிறது. ஆனால் அவருடைய மனைவியோ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற கிரியை செய்கிறவளால் அங்கு காணப்படுகிறார். அவளுக்கு இந்த செய்தி வந்தவுடன் அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், ஒரு பெரிய 100-200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சை ரசம், 100 பற்றின திராட்சை பழங்குலைகள், அத்திமர அடைகள், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு 5 ஆடுகளை சமைத்து 5 படி வயிற்றுகளை எடுத்துக்கொண்டு தாவீதை சந்தித்து தாவீதினிடத்தில் கொண்டு அதை கொடுத்து அவனிடத்தில் கெஞ்சுகிறாள், நீர் இன்று என் கணவரையும் என்னுடைய தொழிலாளர்களையும் பழிவாங்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், இந்த பொருள்களை ஏற்றுக்கொள்ளும் நான் என்று சொல்லி அவன் காலிலே விழுந்து அவனை வணங்கி, நீர் இந்த ராஜ்யத்திற்கு ராஜாவாகும் பொழுது இந்த ஒரு மனத்தாங்கு, ஐயோ நாபாலை கொன்று விட்டேனே, அவனுடைய தொழிலாளர்களை கொன்று விட்டேனே, பழி வாங்கி விட்டேனே என்று சொல்லி ரத்தத்தை குறித்த ஒரு மன இடறுதல் இல்லாதபடி, உம்முடைய ஆத்துமா வருத்தம் பாராதபடி நான் கொடுக்கிற பொருட்களை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தாவீதை அவள் திருப்திப்படுத்தி அனுப்புகிறாள். ஒரு சமாதானத்தின் கிரியை அங்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வீட்டிலே சண்டைகள் வரும் பொழுது நாம் வீட்டிலே சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே அப்படி ஒரு சமாதானம் பண்ணுகிற நிலை நமக்கு இருக்குமானால் தேவன் நம்முடைய கிரியைகளை அங்கீகரிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சீர்பொருந்தின கிரியைகளை நமக்கு தருவார். சமாதானத்தின் கிரியைகள் நமக்கு இருக்கும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்திற்குரிய கிரியைகள் காணப்படுவதாக, வீட்டிலே இடரல் உண்டாக்குற கிரியைகளை தவிர்ப்போம்.
ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெளியிலே வாகனத்தோடு செல்லும் பொழுது அந்த எல்லா ஒரு இடரல் உண்டாக்காதபடி வாகனத்தை ஓட்ட அருள் புரிவீராக, கிரியை செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆவியின் கனியின் கிரியைகளை நடத்தி வைக்க உதவி செய்வீராக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீர்கள் நல்ல பரமபிதாவே, ஆமென்.